பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. எப்பொழுதுமே கொஞ்சமா இருக்கும்போது அது நமக்கு நலமானதா இருக்கும், நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கும். எப்போ அது அதிகமாக ஆகுதோ அப்போ அங்கே பிரச்சனையும் அதிகமாகும். ஏன் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது நாம் நிம்மதியாக வாழ முடியும். அதே நேரத்தில் அதை விட்டுட்டு இன்னும் அதிகமாக நம்ம செல்வத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஐஸ்வர்யமான நாம் மாறணும்னு சொல்லி ஓடும்போது அங்கே நிம்மதியை இழந்து உடல் சுகவீனங்கள் உண்டாகி நாம் துன்பப்படுகிற நேரம் வரும். இன்னொன்று, நாம் இயேசுவை விட்டு வெகு தூரம் போய்விடுவோம். கொஞ்சமாக இருக்கும்போது நாம் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். நமக்கு அளவுக்கு அதிகமாக வந்த பிறகு கடவுள் யாருன்னு கேட்குற நிலைமைக்கு நாம் வந்துடுவோம். அதனால் கொஞ்சமாக இருக்கிறது எப்போதுமே நல்லது தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கிறது யாரும் விரும்புகிறது இல்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஒரு வாடகை வீடை கொடுத்துருந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும். இல்லை ஒரு சொந்த வீடு, சின்ன வீடாக கொடுத்துருந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும். நமக்கு பைக்கு தான் கொடுத்துருக்காருனாலும் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு செல்வ திரட்சியை பார்க்கக்கூடாது. அதற்கான தகுதி வருது, ஆண்டவர் பைக் இல்லை உனக்கு கார் தரேங்கும் போது ஓகே. அதே நேரத்தில் நாம போய் பக்கத்து வீட்டில் கார் வாங்கி வச்சுருக்காங்க, நாம் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம், நாமும் கார் வாங்குவோம் அப்படின்னு போய் வாங்கினா அங்கே நமக்கு நிம்மதி இருக்குமா? காரை வாங்கிட்டு அந்த டியூ கட்ட முடியாமல் படாத பாடுபட்டு கடைசியில் சில நேரங்களில் காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமை அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே நேரம் ஆண்டவரத்தில் காத்திருக்கும்போது, ஆண்டவர் நமக்கான நேரம் வரும்போது நமக்கு அவர் கார் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கார் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸ்ஸு, பைக் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸ்ஸு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நடந்து போகிறவங்களாம் ஸ்டேட்டஸ் இல்லாதவங்கன்னு அர்த்தமா? இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கொண்டு வந்தது மனிதர்கள். ஆண்டவர் எந்த ஸ்டேட்டஸையும் இங்கே கொண்டு வரல. ஆண்டவர் மனிதர்களை மனிதர்களாக மாத்திரம்தான் பார்க்குறார். அவர் ஸ்டேட்டஸோடலாம் பார்க்குறதில்ல. மனிதர்கள் வேணால் நினச்சிட்டு போகட்டும், அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்குறாரோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். நடந்து போகிறவங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோதான் கொடுத்துருக்குறாருன்னா அவங்க அதில் சந்தோஷப்படணும். ஏன்னா நடக்கவே முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அப்போ நாம் நடக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கொஞ்சத்தில் சந்தோஷப்படணும். அதே நேரம் சைக்கிளில் போகிறவங்க பரவாயில்ல, நம்ம நடந்து போகாமல் சைக்கிளில் போகிறோமே, நடந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க அந்த கொஞ்சத்தில் சந்தோஷப்படணும். அது மாதிரி தான் பைக்கு, காரு எக்ஸட்ரா எல்லாமே. ஆனால் இப்போ நம்முடைய விஷயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து, அவங்க செல்வ திரட்சியை பார்த்து, அவங்க துன்மார்க்கராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, இன்னொன்று அதை பார்த்து ஏங்குறது. அதே மாதிரி நாம் வரணும், நாம் நல்லா தானே இருக்கிறோம், நாம் உண்மையாக தானே இருக்கிறோம் ஆண்டவருக்கு, ஆனால் நமக்கு இன்னும் செல்வம் பெருகலையே, நாம் ஐஸ்வர்யவானா மாறலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் தவறான முடிவு எடுத்து அப்புறம் வம்பில் சிக்கிக்கிறது. துன்மார்க்கர் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்கன்னா அதான் வசனம் சொல்லுது, அவன் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதியாக வாழ்வானா? நேர்மையாக நீதியாக சேர்த்த பணத்தை
வச்சிருக்கவங்க தான் நிம்மதியாக வாழ முடியும். செல்வத்தை சேர்த்துருக்கவங்க தான் நிம்மதியாக வாழ முடியும். அநியாயமாக துன்மார்க்கமாக நடந்து செல்வத்தை சேர்த்தவங்களால நிம்மதியாக வாழ முடியாது. எப்போ யார் வருவா, எப்போ நம்மளை யார் கொலை பண்ணுவா, எப்போ இடி ரைடு வரும், எப்போ நம்ம மேலே என்ன கேஸ் வரும், நம்ம எப்படி வாழ போகிறோம், நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள். அப்பதான் தெரியும். வெளியில் வேணால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரலாம், அப்படியே வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு, இல்லை பெரிய பந்தாவா பெரிய காரில் வந்து இறங்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் உள்ள அவ்வளோ வேதனையோட நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். சினிமா நடிகர், மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த், அவருக்கு இல்லாத சொத்தா, செல்வ திரட்சியா, அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு சமாதானமே இல்லை, அதனால் நான் இமயமலைக்கு போகிறேன்றார். பாவம் ரஜினிகாந்துக்கு தெரியலை, சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பாருங்க. இமயமலையில் கிடைக்காதுன்றது தெரியல. ஏன்னா அந்த இமயமலையும் உண்டு பண்ணினவர் ஆண்டவர்ன்றது தெரியல. ஏன் அவருக்கு இல்லாத செல்வ செழிப்பா, அவருக்கு இல்லாத புகழா, பேரா, ஏன்? ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன குடிசையில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளை எவ்வளவு நிம்மதியாக நித்திரை செய்கிறான். அது மட்டும் இல்லை, நிம்மதியாக வயிறார சாப்பிட்டுட்டு, நிம்மதியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு, ஆண்டவருடைய செயலை செய்துக்கிட்டு அவ்வளவு ஆனந்தமாக வாழ்கிறான். அவன்கிட்ட எந்த செல்வ செழிப்பும் இல்லை, திரட்சியும் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் லேண்ட்ஸ் இல்லை. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், சமாதானமாக இருக்கிறான். அவன்கிட்ட ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். என்ன காரணம்? கர்த்தர் அவனை பெருக பண்ணுவார். கர்த்தர் அப்படியே விட்டுற போகிறாரா? வேதத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாம் அப்படியே கொஞ்சத்தில் இருந்தவங்க கொஞ்சத்திலே இருந்தாங்களா? ஆண்டவர் பெருக பண்ணலையா? ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அப்புறம் ஆபிரகாம் எந்த அளவுக்கு பெருத்தார், அதே போல் ஈசாக்கு, ஒவ்வொருத்தரையாக பாருங்களேன், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள பெருக பண்ணலையா? அந்த 5 அப்பம் 2 மீன்லேயே பாருங்கள், ஒரு சின்ன விஷயந்தான், கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது 5000 பேருக்கு போஷித்தது மாத்திரம் இல்லை, அது 5000 பேர் வந்து சாப்பிட்டது ஒன்லி யார்? புருஷர்கள் தான், ஆண்கள் மட்டும்தான். இப்போ பெண்கள் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, எப்படியும் 10,000த்துக்கு மேலே இருந்திருக்கலாம். அவ்வளோ பேரும் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் மீதம் 12 கூடையில் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? ஆண்டவர் பெருக செய்தார்னா அது நாம் எண்ணி முடியாதபடி, நாம் யோசிக்கவே முடியாத ஒரு காரியத்தை செய்ய வல்லவர். ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை நினச்சி நாம் சந்தோஷப்படுவோம். நாம் என்றைக்கும் துன்மார்க்கனோட செல்வத்தை பார்த்தோ, அந்த திரட்சியை பார்த்தோ நாம் திரட்சி அடையக்கூடாது. அவர்கள் தான் நம்மளை பார்த்து திரட்சி அடையணும். எப்படிரா இவங்களுக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது, அன்றாடைக்கு தேவையான உணவுகள் தான் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லை, எந்த ஒரு சேமிப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த நம்பிக்கையில் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க? நாம் ஆனால் தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வச்சுருக்கிறோமே, ஆனால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியலையே. அவங்க ஓலை குடிசையில் வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாம் மாட மாளிகையில் வாழ்கிறோம், ஆனால் சந்தோஷமாக இல்லையே. எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு அப்படி அவங்க நம்மளை பார்த்து கேட்கணும். அப்போ நாம் சொல்லணும், நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம், ஏன்னா இயேசப்பா எங்கள் கூடவே இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் கூடவே இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடையது. அவர் நினச்சா எதை வேணால் எங்களுக்கு கொடுக்க முடியும், எல்லாம் ஆனால் எங்களுக்கு தகுதியாக இருக்காது. அவருக்கு தெரியும் எதை எப்போ எங்கள் ஏசப்பா எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுப்பாரு. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், நீதியுடன் நடந்துக்கிறோம். நீங்கள் செய்கிறது அநியாயம், துன்மார்க்கமாக
பொருட்களையும் செல்வங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நீதியுடனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்துகிட்ருக்கோம். அது எந்நாளும் எங்களை காத்து நடத்தும், நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழி நடத்தும் அப்படின்னு நாம் சொல்லணும். அதுதான். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது, அவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா பெருகிக்கிட்டே போகிறாங்க, போகட்டும், அதனால் என்ன? ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது, துன்மானுக்கு இருக்கிற எவ்வளவு செல்வ திரட்சி இருந்தாலும் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அதனால் அவனால் நிம்மதியை வாங்க முடியாது, நிம்மதியாக அவனால் உறங்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேரை பார்த்துட்ருக்கீங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. அவங்கெல்லாம் துன்மார்க்கமாக வாழ்ந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கலாம், சுற்றி இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், நியூஸில் கேட்கலாம், பார்க்கலாம், எல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நிம்மதியே கிடையாது. ரவுடியை எடுத்துங்க, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் அடிச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மாமூல் வாங்கிக்கிட்டு நல்ல சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தெரியும். எல்லாரையும் மிரட்டிட்டான்ப்பா, இவன் தான் ரவுடி, இவனுக்கு எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு. எந்த நேரத்தில் எவன் வெட்டுவான்னு தெரியாது. அடுத்த செகண்டு பார்த்தா பிரபல ரவுடி வெட்டி கொலைன்னு நம்ம நியூஸில் பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படியா? நமக்கு கோட்டையும் அரணுமா நம்ம கர்த்தரிருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுக்குறாரு. சின்ன பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோதான். அது ஒரு உருண்டை தான் சாப்பிடணும், அந்த அளவு தான் அது கொடுக்க முடியும். அது 10 உருண்டை கொடுத்தா அதால் சாப்பிட முடியுமா? அதுபோல் நமக்கு என்ன தகுதிக்கேற்ப உன்னுடைய லெவல் இதுதான், இந்த லெவலில் உனக்கு கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுவ, அதை மேனேஜ் பண்ண உன்னால் முடியும். அதுக்கு மீறி உனக்கு கொடுத்தனா நீ தலைகால் புரியாமல் ஆடி என்ன பண்ணுவ, கடைசியில் என்னை விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்பவும் நீதிமானுக்கு கொஞ்சமே நல்லது, துன்மார்க்கருடைய செல்வ திரட்சி அது ஒன்றுக்கும் உதவாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.